नष्टा अष्टास्य पुत्रा पुनरपि तव तु उपेक्षया कष्टवादः स्पष्टो जातो जनानामथ तदवसरे द्वारकामार पार्थः मैत्र्या तत्रोषितोऽसौ नवमसुतमृतौ विप्रवर्यप्ररोदम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञामनुपहृतसुत सन्निवेक्ष्ये कृशानुम्. அவர் பிராமணனுக்கு 8 புத்திரர்கள் பிறந்து உடனே மரித்தார்கள். ஜனங்கள் உபேட்சையை கண்டு கஷ்டம் கஷ்டம் என்று வெளிப்படையாக கூறினார்கள். அந்த சமயம் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தான். நட்பு முறையால் அங்கு தங்கியிருந்தான். அப்போது அந்த பிராமணனுக்கு 9வது புத்திரன் பிறந்து இறந்து போனான். நீர் அப்போதும் ஒரு உதவியும் செய்யாமல் இருந்தீர். அர்ஜுனன் அந்த பிராமணனின் புலம்பலை கேட்டான். இனி பிறக்கப் போகும் குழந்தை இறந்தால் அதை திருப்பிக் கொணர்வேன், இல்லாது போனால் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று பிரதிஞ்ஞை செய்தான். मानी सत्वाम पृष्ट्वा द्विजनिलयगतो बाणजालैर्महास्त्रैः रुन्धानः सूतिगेहम् पुनरपि सहसा दृष्टनष्टे कुमारे याम्यामैन्द्रीं तथान्या सुरवरनगरीर्विद्यया साध्य सद्यो मेघोद्योगपदिश्यन् हुतभुजि भवता सस्मितं वारितोऽभूत्. அடுத்த பிரசவம் வந்தவுடன் அர்ஜுனன் உண்மை கேளாமல் அந்த பிராமணனின் வீட்டிற்கு சென்றான். பிரசவ அறையை பானங்களாலும் மகா அஸ்திரங்களாலும் மூடி மறைத்தான். அப்படி செய்தும் குழந்தை பிறந்தவுடன் காணப்பட்டு திடீரென மறைந்து போயிற்று. உடனே அர்ஜுனன் யமபுரியையும் இந்தபுரியையும் இதர தேவர்களுடைய புரிகளையும் யோக வித்தையால் அடைந்து குழந்தையை மீட்க முயற்சி செய்தான். அவன் பிரயத்னம் வீணாகி போனது. அதனால் அவன் அக்னி பிரவேசம் செய்ய முற்பட்டான். அப்போது நீர் புன்னகையோடு அவனை தடுத்தீர். सार्थं तेन प्रतीचीं दिशमतिज विनाश्यन्दनेनाभियातो लोकालोकं व्यतीत तिमिरभरमथो चक्रधाम्ना निरुन्धन् चक्रां शुक्लिष्टदृष्टिं स्थितमथ विजयं पश्य पश्येति वारां पारे त्वं प्राददर्श किमपि हि तमसां दूरदूरं पदं ते. பிறகு அர்ஜுனுடன் வேகமிகு தேரேறி மேற்கு திசையை குறித்து சென்று லோக மலையை கடந்தீர். அதற்கப்பால் இருள் கவி இருந்தது. சுதர்சன சக்கரத்தின் காந்தியால் அந்த இருளை போக்கி அந்த சக்கர ஜோதியால் கூசிய கண்களோடு கூடிய அர்ஜுனனை நோக்கி பார் பார் என உரைத்து இருளுக்கு அப்பாலுக்கும் அப்பால் வர்ணனைக்கும் அப்பாற்பட்ட தாங்கள் வசிக்கும் வைகுண்ட லோகத்தை காண்பித்தீர்.